வெல்கம் டு யாத்தேஸ் யாழினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு உணவு முறை எப்படி நம்ம சாப்பிடணும்னு ஒரு கதையை பார்ப்போம். இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, காலம் தவறிய உணவு பழக்க வழக்க மாற்றம் உள்ளிட்டவையே பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு மூல காரணமாகின்றன. மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்கென்றே குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கும் அளவிற்கு உடல்நிலையை கவனத்தில் கொள்ளாமல் ஓர் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஒருவர் உட்கொள்ளும் உணவில் புரதம், கொழுப்பு, மாச்சத்து, கனிமங்கள், நுண்ணூட்டச்சத்துகள் சேர்ந்ததே சமச்சீர் உணவு. எனவே அளவறிந்து உண்ண வேண்டியது அவசியமாகும். ருசிக்காக சாப்பிடக்கூடாத பொருட்களை சாப்பிடுவதும், பசிக்காக அளவுக்கு மீறி சாப்பிடுவதும் தான் பிணிகளுக்கு காரணம். சாதாரணமாக உண்ட உணவு செரிமானத்திற்கு 4 மணி நேரம் ஆகிறது. பொதுவாகவே உணவு நன்றாக மென்று விழுங்க வேண்டும். இதனால் மாவுப்பொருள் செரிமானத்திற்கு உமிழ்நீர் சுரந்து உணவுடன் உட்செல்லும். உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சத்துக்கள், அவற்றின் பயன்கள் ஆகியவற்றை பற்றி தெளிந்த அறிவு ஆரோக்கிய உணவினை தேர்வு செய்ய மிகவும் உதவியாக இருக்கும். நமது எடை மற்றும் உயர்தினை அவ்வப்போது சோதித்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. பிறகு தங்களது எடை மற்றும் உயர்தினை பொறுத்து ஆரோக்கியமான உணவு முறையை தேர்ந்தெடுக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது வயது, பாலினம், உடல் உழைப்பு, உடல்நிலை, வாழும் இடம், பருவநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களின் தேவை மாறுபடும். தேவையான தானியங்களுடன் பருப்பு மற்றும் பயறு வகையை சேர்ந்து அதிக காய்கறிகளுடன் பழங்களுடனும் கூடிய உணவு முறையே நம் ஆரோக்கியத்திற்கு சரியான தீர்வு. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் நிறைய மருந்தெல்லாம் இருக்குது. அதாவது இயற்கை உரம் போடாமல் செயற்கை உரம் போட்டு நிறையா நம்மளுக்கு உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இல்லாமல் நிறைய மருந்தை தான் நம்ம சாப்பாட்டில் உட்கொள்கிற மாதிரி இருக்குது. ஒரு காய்கறிகள் எடுத்துட்டாலும் மருந்து அடித்து தான் எல்லாம் வருது. ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டாலும் மருந்து அடித்து தான் வருது. அதனால் நம்ம இயற்கை வேளாண்மை நிறைய இருக்குது. நிறைய உணவு முறைகளும் இருக்குது. அதை பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.